அறிக்கையினை நாம் தீயிட்டு எரிப்பதனூடாக நாங்கள் முற்றாக இதை நிராகரிக்கின்றோம். அறிக்கையானது இது தமிழருக்கு எந்த விதமான தீர்வையும் பெறுவதற்காக இது வழங்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் பெண்களாகிய எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ பெண் சகோதரிகள் பலாத்காரம் பண்ணி இழக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை. இந்த சர்வதேச சமூகம் இந்த புதைகுழிகளில் இருக்கின்ற ஒரு உறவுகளுக்கு எந்தவித நீதியும் வழங்காத போது நாம் அந்த அரசியலிலே இலங்கை அரசை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றபடியினாலே நாம் இந்த அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். தீயிலிட்டு. வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த சர்வதேச சிறுவர் தினத்தில் நாம் அடையாள உண்ணாவிரதத்தை தொடர்ந்து செய்து வருகின்ற போது இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வதற்காக நாம் இன்றைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளோம். அந்த அறிக்கையானது இந்த ஊடக வாயிலாக வாசிக்கப்பட்டு பின்னர் ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. 1/10/2025 சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன அழிப்பு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமிக்க கோரியும் குறித்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் 25/9/2025 அன்று யாழ்ப்பாணம் செம்மணி பின் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு 1/10/2025 அன்று இப்போராட்டத்தின் ஊடாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை வெளியிடுகின்றோம். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்றாகும். தாயகத்தில் அதிக அளவிலான சிறுவர்கள் குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களில் 350க்கும் மேற்பட்டவர்கள் சர்வதேச நீதி கோரி போராடி நீதி கிடைக்காமலே மன உளைச்சலில் இறந்துள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையில் 60வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டார்க் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து இலங்கை அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது. இதனை தவறவிடக்கூடாது என வலியுறுத்தி கூறியுள்ளார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் OMB நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறைகளில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். சுயாதீனமாக பக்கசார்பற்ற சர்வதேச பொறிமுறையை நாம் கோருகின்றோம். தற்போதைய அலுவலக கருத்திட்டம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ள கொண்டு வரும் இன அழிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள பன்னாட்டு நீதிமன்றத்திடம் ICJ பாரப்படுத்த வேண்டும். 2002 ஜூலை 1 காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ICC முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தி இனவழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்புக்கூறலுக்கு சட்ட நடவடிக்கை ஒன்றை ஏற்படுத்தி இனஅழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்புக்கூறலுக்கு சட்ட நடவடிக்கையை அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும்.
மனித புதைகுழிகள் பற்றி கண்துடைப்பு விசாரணைகளை ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தி சர்வதேச கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என கோருகின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே? அவர்களுக்கான சர்வதேச நீதி வேண்டி 3146 நாட்கள் தொடர்ச்சியாக வீதியோர போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவர்களுக்கான சர்வதேச நீதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நிறுத்த பின்வரும் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். 2வது, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும். 3வது, ஊடகவியலாளர் தமது சுயாதீன ஊடக கணிப்புகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றம் பௌத்த மயமாக்கல் உடன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிறப்பில் ஆக்கிரமிப்பு நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். மனித உரிமை செயற்பாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்படல் வேண்டும். எமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை உடன் நிறுத்தப்பட வேண்டும். எமது வளங்களை சுரண்டுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களுக்கான தனித்துவமான இறையாண்மைக்குரிய தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து சமூகத்தின் மத்தியஸ்திலும் நிரந்தர அரசியல் தீர்வு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிப்பதற்குள் காணப்பட வேண்டும். இயலாத விடத்து விரைவான அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க, எம்மை நாமே ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி வடக்கு கிழக்கு கனகரஞ்சினி, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா. இந்த பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபைக்கும், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கும், மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகளின் தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சந்திரிகா அம்மணியினுடைய செம்மணியிலே அவருடைய இனவாத இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் உறவுகளுடைய படுகொலைக்கான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தியும், அதேபோன்று வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட இடங்களிலும் சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட பின்னர் கொன்று புதைக்கப்பட்டவர்களுடைய சர்வதேச நீதிக்காகவும், முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டுமென வலியுறுத்தியும், இலங்கை அரசினால் நடத்தப்படுகின்ற உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்பதனை ஆணித்தரமாக வெளிப்படுத்தியும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் 6வது நாளாக ஒரு போராட்டம் இந்த செம்மணி அம்மணியினுடைய சந்திரிகா அம்மணியினுடைய இந்த செம்மணி புதைகுழி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கடந்த 6 நாட்களாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது தமிழ் மக்கள் மீது நடந்த இந்த இனப்படுகொலை மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்பு கூறல் விவகாரத்தை தொடர்ந்தும் உள்ளக விசாரணைக்குள் முடக்கி வைத்திருக்காமல், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் தொடர்ந்தும் முடக்கி வைத்திருக்காமல், அதனை உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினாலே 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சாட்சியங்களை திரட்டுகின்ற பொறிமுறை ஊடாகவும்
அதற்கு பின்னர் 21ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒஸ்லெப் ஊடாகவும் சுமார் 10,000க்கும் அதிகமான சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சாட்சியங்களில் வழங்கியவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இன்று உயிரோடு இல்லை. அதன் காரணமாக அவர்கள் வழங்கிய சாட்சிகள் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்தொரு நீதிமன்றங்களிலும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆகவே எங்கியிருக்கின்றவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அவர்கள் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றிலே சாட்சியங்களை நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுடைய சாட்சியங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதன் மூலமாக திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த சாட்சிகளை வழங்கியவர்கள் அதனை அந்த நீதிமன்றங்களிலே வந்து சாட்சியங்களை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆகவே காலம் தாமதிக்காமல் இருக்கின்ற சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு நீதிமன்ற வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இந்த விடயம் உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டு ஒரு நீதிமன்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை. உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்பதனை நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறோம். அதே நேரத்திலே சாட்சியங்களை இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே ஏற்கனவே திரட்டப்பட்ட 10,000 சாட்சியங்களையும் தொடர்ந்தும் கிடப்பிலே போடாமல் அதனை உடனடியாக நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்புக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக இந்த மக்களோடு இணைந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்துக்கு வலி சேர்க்கின்ற முகமாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். லஜிதர், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்றளவும் தமிழினம் விடுதலை அடையாமல் தொடர்ச்சியான இன அடக்குமுறைக்குள்ளேயே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. தொடர்ச்சியான பல்வேறு இன அடக்குமுறைகளையும் இனப்படுகொலை கட்டங்களையும் சந்தித்த தமிழினம் யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்து மறைமுகமான ரீதியில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியிலும் எதிர்கொண்டு வருகின்றது. இந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையின் 60வது கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் பாலஸ்தீனத்தை, அதாவது தங்களுடைய சொந்த நாடுக்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்லைனா தமிழர்கள் பற்றிய தீர்வையோ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்காதுன்றது தொடர்ச்சியாக இந்த இனப்பிரச்சனைக்கு, இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொடுக்காத ஒரு மனநிலையே தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரபுவழி தாயகத்தினை நிலை பேராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அதனை இந்த அரசாங்கம் முன்வருவதற்கு தயாராக இல்லை. நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது. மற்றும் யுத்தம் முடிந்து 70% இராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றளவும் பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற இளைஞர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றது. இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை முற்றுமுழுவதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பேற்றினார்கள். அப்படி சொல்லித்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்து ஆட்சி பொறுப்பேறினார்கள். ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களை அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அவர்களை விடுவிக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பது என்பது இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கின்றார்கள் என்பதனை காட்டுகின்றது. இந்த வேளையில் தங்களுடைய பிள்ளைகளை உள்நாட்டு யுத்தத்தில் அநியாயமாக இந்த இராணுவம் கடத்தி சென்று வீடு வீடாக கடத்தி சென்று வெள்ளை வேனில் கடத்தி சென்று மற்றும் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கடத்தி சென்று இன்றளவும் தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களோ இல்லாட்டா தங்கள் தாய் தந்தையின் புகைப்படத்தோடையோ தங்களோட உறவினற்ற புகைப்படத்தோடையோ இந்த உறவினர்கள் இன்றைக்கு வீடு ஊராக மிளஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்களுக்கான நீதி இன்றளவும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அந்த நீதியை எதிர்பார்த்து தொடர்ச்சியாக எவ்வளவு காலத்துக்கு அலைகிறது? அந்த மக்களுக்கான நீதியினை வழங்குவது சர்வதேசத்தால் மட்டும்தான் முடியும். மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கான நீதியையோ அரசியல் தீர்வினையோ பற்றிய எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுத்ததாங்க தெரியல. இதை சர்வதேசம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை கொடுக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம்.
அதுக்கு மிக முக்கியமாக வந்து இப்போ கிட்டடியில் நடந்திருக்கக்கூடிய மன்னாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த காற்றாலை பிரச்சனையில் பார்த்தா தெரியும் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் வந்து அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றளவும் போலீசாரனுடைய அராஜக போக்கு தமிழ் மக்கள் மீது ஏதோ ஒரு வழியில் தொடர்ந்து ஒன்று இருக்குது. அதுக்கு மன்னார் பிரச்சனை வந்து ஒரு உதாரணம். இந்த மக்கள்லாம் தீர்மானிக்கணும் எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு. மக்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு அபிவிருத்தியும் எங்களுக்கு தேவையே இல்லை. அதைத்தான் அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கைட்டு தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கான தீர்வினை சர்வதேசம் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசின் மீது எவ்வகையில் நம்பிக்கை கொள்வது என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.